இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் முடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலேயும் கூட என்ன முடியாது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தரை எவரோடும் எதனோடும் ஒப்பிட முடியாது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். பாருங்க, கர்த்தரை எந்த மனிதர்களோடும் எந்த தேவர்களோடும் ஒப்பிட்டு கூறவே முடியாது. ஏனென்று சொன்னால் நம் தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை, இல்லையா? அருமையாக சாரானவர் பாட்டு பாடுவாங்க, நிகரே இல்லாத சர்வேசா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அந்த பாடல் ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி உள்ள பாடல். அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். எனக்கு அன்பானவர்களே, அந்த அந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அப்படியே ஏதோ ஒரு புத்து உணர்ச்சியை கொடுப்பது போல இருந்தது. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை அவர் யாரோடும் ஒப்பிட்டு அவரை கூறவே முடியாது. இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் இறப்பு என்ற ஒன்றை சந்திக்கிறாங்க, இல்லையா? அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவங்க மறக்கப்பட்டு போறாங்க. ஆனால் நம் கர்த்தரோ இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாக பிறந்து இவ்வுலகத்திலே வாழ்ந்து சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அவரை கல்லறையிலே வைத்தார்கள். ஆனால் கல்லறையானது அவரை வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதர உறவுகள் எல்லாம் கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்க, இல்லையா? அவங்களுடைய சரீரங்கள் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவின் சரீரத்தையோ அந்த கல்லறை அடக்கி வைத்து கொண்டிருக்க முடியவில்லை. அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரம், உயிரோடு எழுந்து நேர தன்னுடைய பிதாவின் வீட்டிற்கு அவர் போகல. இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நான் உயிர் தெழுந்துட்டேன், என்னை எல்லாரும் என்னவோ பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, என்னதெல்லாமோ என்ன பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் போறேன், நான் எனக்கு உயிர் தெழுந்துட்டேன். அவர்களுடைய எல்லா சக்திகளையும் சதி ஆலோசனைகளையும் முறியடித்து நான் ஜெயம் எடுத்துட்டேன். நான் இப்போ என்னுடைய பிதாவின் வீட்டிற்கு போறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்க போய் உட்காந்துட்டு இங்க உட்காந்து உலகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலப்பா. இன்னைக்கு நம்ம அப்பா என்ன செய்யறாங்க? உயிர் தெழுந்த பின்பு அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்மோடு கூட அவர் நம்முடைய அருகாமையில் உட்கார்ந்து நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கின்றார். பாருங்க, அந்த அந்த அன்பை எதனோடு நாம் ஒப்பிட முடியாது. அந்த அன்பை நாம் யாரோடும் ஒப்பிட முடியாது. அந்த அன்புக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அந்த அன்பை ருசித்தவர்கள் மாத்திரம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தரை யாரோடும் எதனோடும் எவரோடும் ஒப்பிட்டு கூறவே முடியாது. உலக அன்புகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். கணவனுடைய அன்பு கரைந்து போகும், மனைவியினுடைய அன்பு மறைந்து போகும், பிள்ளையினுடைய அன்பு பிரிந்து போகும். ஆனால் அவருடைய அன்பு மாத்திரம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது அன்பு. அப்படிப்பட்ட அன்பை வைத்து நாம் வேற யாருக்கு அவரை ஒப்பிட முடியும்? இல்லவே இல்லை. அந்த அன்பைக்கு நிகராக வேற யாரும் நம் மீது அன்பு செலுத்தவே முடியாது. பாருங்க, எனக்கு அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தெய்வம் இந்த உலகத்துல இருக்கிறதா? இல்லவே இல்லை. அவரை யாருக்கு நாம் சமமாக எண்ண முடியும்? எந்த சாயலுக்கு அவரை ஒப்பிட முடியும்? பாருங்க, ஆண்டவருடைய படங்களை, நிறைய உருவ படங்களை நம்ம அநேக கேலண்டர்ல நிறைய டைரிஸ் அதுலலாம் நம்ம பார்க்குறோம்ல. அது எதை வச்சு வரைகிறாங்கன்னா, யூதர்கள் பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த முக சாயல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதை வைத்து தான் அந்த ஜீசஸ் இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகத்துல என்ன செய்யறாங்க, படம் வரைகிறாங்களே ஒழிஞ்சு நம்ம யாருமே ஆண்டவரை பார்த்ததில்லை, இல்லையா? அன்னைக்கு யூதாஸ் கூட ஏன் முத்தத்தினால அவரை காட்டி கொடுத்துருப்பான்? அன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, அவருடைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சீடர்களுக்குள்ள எதுதான் இயேசு அப்படிங்கிறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் போய் யூதாஸ் சொல்றாரு, நான் உங்களுக்கு முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி, நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் இயேசு, நீங்க பிடித்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பாருங்க, அப்படி அந்த அவருடைய சாயலை யாருக்குமே நாம் ஒப்பிடவே முடியாது.
ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருமே அவருடைய சாயலை நாம் பார்த்ததில்லை. ஆனால் நாள் ஒன்று வரப்போகிறது. அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்க போகிறோம். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த ஆளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் நான் அவரை பார்க்கல. ஆனா அந்த நாள் வரப்போகிறது. மத்திய ஆகாயத்திலே நாம் அவரோடு கூட இயேசுவே வாரும் என்று சொல்லி 1000 தூதர்களோடு அவர் வரும் பொழுது நாம் அவரை பார்க்க முடியும் இல்லையா? இதுவரைக்கும் நம்ம அவரை பார்க்கல. நாம் அவருடைய சாயலை எப்படி நாம் ஒப்பிட முடியும் இல்லையா? எந்த மனிதனோடு ஒப்பிட முடியும்? எந்த சொரூபத்தோடு ஒப்பிட முடியும்? எனக்கு அன்பானவர்களே, அவரை நம்ம எதற்கும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. நம்முடைய தேவனின் வல்லமையை நாம் எந்த வல்லமைக்கும் ஒப்பிட்டு கூறவே முடியாது. அவர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அந்த வல்லமையை நாம் யாருக்காவது ஒப்பிட்டு கூற முடியுமா? மனிதர்கள் இன்றைக்கு யாராவது நான் சர்வ வல்லமை உள்ள மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா நம்ம யாரை அவருக்கு ஒப்பிட்டு கூற முடியும்? யாரும் அவருக்கு நிகரே கிடையாது. அவர் நிகரே இல்லாத ஒரு சர்வேஸ்வரனாக இருக்கின்றார். இன்னும் வெளிப்படுத்தல் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். பாருங்க, இப்படி ஒரு தன்னிகரற்ற ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கின்றோம். நம் பிள்ளைகளாக, நம்முடைய தகப்பனாக நாம் அவரை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எங்க அப்பா ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷம் வருது இல்லையா? நம்ம ஒருவேளை என்னுடைய தகப்பன், என்னுடைய தாத்தா எல்லாம் பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருக்காங்க, டாக்டரா இருக்கிறாங்க, இல்லை சிஎம்மா இருக்கிறாங்க, பிஎம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையா இருக்கும் நமக்கு இல்லை? அதை விட என் தகப்பன் சர்வ வல்லமை உள்ளவராக இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் என்னுடைய அப்பா என்று சொல்லி பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதிலும் கிடைக்காது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நாம் பாக்கியமாக பெற்றிருக்கிறோம் இல்லையா? இந்த ஜனமாகிய நாம் பாக்கியம் உள்ளவர்கள் இல்லையா? எனக்கு என்ன வார்த்தை கூறுவென்றே தெரியவில்லை. ஏன்னா அப்படி ஆண்டவருடைய கிருபையானது நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக நம்ம இடைப்படும் பொழுது நாம் அந்த அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். இத்தனை மகத்துவம் நிறைந்த அந்த நல்ல தெய்வத்தை நாம் யாருக்கு ஒப்பிட்டு கூற முடியும்? நாம் எதற்கு நிகராக்க முடியும்? நாம் அவரையே நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம் அப்பா. நாங்கள் எதற்கும் யாருக்கும் நாங்கள் உண்மை நிகராக்க முடியாது, எதற்கும் உண்மை நாங்கள் நிகராக்க முடியாது. நீங்க தான் எங்களுடைய எல்லாம், நீங்க தான் எங்களுடைய அல்பா, எங்களுடைய ஒமேகா, எங்களுடைய ஆதி, எங்களுடைய அந்தம் எல்லாம் நீங்க தான்ப்பா என்று அவருடைய கரத்திலே நாம் முழுமையாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறவராக இருப்பார். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். ஒவ்வொன்றையும் நம்முடைய மனதிலே நிறுத்தி, ஆண்டவரே, எங்களுக்கு எந்தெந்த காரியங்களில் எல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மாத்திரம் செய்ய வல்லவர். அன்றைக்கு யோபு சொன்னது போல, தேவரை செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். நாம் ஒரு நிமிடம் அவருடைய கரத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 7ஆம் நாளின் காலை வேளைக்காக, இந்த இறுதி நாளுக்காக, இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை யாருக்கும் நிகரிட்டு பேச முடியாது ஆண்டவரே, நிகராக ஒப்பிட்டு எங்களால் பேச முடியாது ஆண்டவரே, ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆண்டவரே. நீர் எங்கள் மீது அவ்வளவு அளவு கடந்த அன்பு செலுத்தி இருக்கிறேன். சிறுவேளை உண்மையே எங்களுக்காக பலியாய் தந்திருக்கிறேன். இந்த அன்புக்கு நிகராக வேற எந்த அன்பு இருக்க முடியப்பா? இன்னைக்கு எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்கப்பா. அந்த ஒப்பற்ற அந்த அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வாரம் முழுதும் தியானித்த காரியங்களை என்னுடைய மனதிலே நிறுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய், செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
மகிமை